அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா வசலாத்து வசலாம் அலா ரசூலில்லா அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய சட்டத்திட்டங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பல மார்க்கம் படித்த ஆலிமார்களிடம் நாம் தொடர்பு கொண்டு ஹதீஸ் சம்பந்தமாக சில கேள்விகளை நாம் கேட்டிருந்தோம். அதாவது புகாரி மற்றும் முஸ்லிம் இப்படி பல ஹதீஸ் நூல்களில் தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஹதீஸ் தொகுக்கப்பட்ட நூலாக இருந்தாலும் சரி, அந்த செய்தியில் வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை சரியாக நம்பகமான அறிவிப்பாளர் வரிசை இருந்ததென்றால் அந்த செய்தியை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை போன்று பல சலஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலிமார்கள் நம்மளுக்கு பதில் தந்தார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் தொகுக்கப்பட்ட நூலில் எந்த ஒரு செய்தியுமே பலகீனமான செய்தி கிடையாது என்பது போன்று நமக்கு பதில் தந்தார்கள். அப்போ நாம் தொடர்ச்சியாக அவர்களிடம் நாம் கேள்வி எழுப்பினோம். அதாவது புகாரி முஸ்லீம், புகாரியை உதாரணம் எடுத்துக்கொள்வோம். புகாரியில் வரக்கூடிய செய்தியில் ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை பலமாக இருந்தாலும் கூட அதனுடைய கருத்தை நாம் கவனத்தில் கொண்டு சிந்திக்கக்கூடாதா? கருத்து பிழை வருவதற்கு வாய்ப்பில்லையா என்று நாம் அவரிடம் கேள்வி கேட்கும் பொழுது, கருத்து பிழை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லை? நமக்கு முன் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் அறிவிப்பாளர் வரிசையும் சரிபார்த்து விட்டார்கள். அதனுடைய கருத்தும் சரியாக உள்ளதா என்பதையும் கவனத்தில் கொண்டுதான் ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டது. ஆகையால் நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த பிழையுமே இல்லை என்பது போன்று பதில் கொடுக்கின்றார்கள். அப்போ நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, பல ஹதீஸுகளை நாம் படிக்கும் பொழுது, உதாரணமாக சகோதரர் புகாரி ஃபிர்தோசி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகுனம் சம்பந்தமாக அவர் சொன்ன செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மறுத்திருக்கிறாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகுனம் என்பது எதிலும் கிடையாது, சகுனம் உண்டு இருக்குமானால் பெண், குதிரை, வீடு இவற்றில் சகுனம் உண்டு என்பதை சொன்னதை போன்று அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அந்த செய்தியை புரிந்து கொண்டு மக்களிடம் இந்த மூன்றில் சகுனம் உள்ளதென்று அறிவிக்கக்கூடிய செய்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் கிடைக்கிது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை மறுக்கிறாங்க. மறுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அறியாமை காலத்தில் மக்கள் இவ்வாறு நினைத்திருந்தார்கள். இதில் குதிரை, பெண், வீடு இவற்றில் சகுனம் உண்டு என்று எண்ணி இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலி அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அறிவிக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பல பிரச்சாரத்தின் மூலியமாக நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இதே செய்தி தான் நான் அதுக்கு முன்னாடி வீடியோ போடுறேன் பாருங்கள். சகோதரர் புகாரி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பதிவு செய்கிறார். நம்மளும் அதே கருத்து தான் சொல்கிறோம். அப்போ அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் தவறாக புரிந்து கொள்வதற்கு அந்த கருத்து பிழையாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதே கருத்தை தான் சகோதரர் புகாரி ஃபிர்தோசி அவர்களும் அதைத்தான் பதிவு செய்கிறார்கள். பதிவு செஞ்சுட்டு சொல்கிறாங்க, ஆயிஷா ரலி என்ன செய்கிறாங்க, ரசூல்லா இவ்வாறு சொல்லலை, இவ்வாறு சொன்னார்கள் என்று அந்த கருத்தை மாற்றி சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலி புரிந்த அந்த செய்தி தவறு, புரிந்து கொண்ட விஷயம் தவறு, இப்படி அவர் சொல்லவில்லை, ஆயிஷா ரலி அவர்கள் மாற்றி சொன்னார்கள், ஆயிஷா ரலி எடுத்த முடிவு தான் சரி என்பதை போன்று இமாம் புகாரி ஃபிர்தோசி அவர்கள் அந்த வீடியோ மூலியமாக பதிவு செய்கிறார்கள். அந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடி போடுறோம் பாருங்கள். அந்த வீடியோ போட்ட பிறகு தான் நம்மளுடைய வீடியோ வரும், அதில் கவனமாக கேட்டுக்கு. நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறாங்க, இமாம்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க, சஹீன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அப்படி சொன்னது மாதிரி ஒரு மாதிரியான அவதூறை பரப்புவாங்க. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். அன்பிற்குரியவர்களே, ஹதீஸை மறுக்கக்கூடிய நவீன தௌஹீத்வாதிகள் பரவலாக தங்களுடைய ஹதீஸ் மறுப்புக்கு சாதகமாக சஹாபாக்கள் ஹதீஸை மறுத்ததை போல சித்தரிக்கிறாங்க. சஹாபாக்கள் தங்களை போல குர்ஆன் வசனத்துக்கோடு மோதவிட்டு ஹதீஸை மறுத்தாங்க என்பதை போல சித்தரித்து பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதில் அவங்க ரெண்டு விதமான செய்தியை வைப்பாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமாக ரெண்டு விதமான செய்தியை சொல்லி அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலை, அவங்க மறுத்திருக்கிறாங்க,
குர்ஆன் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து என்ன பண்ணாங்க, முரண்படுவதாக அதை கருதி அதை மறுத்தாங்க என்பதை போல வாதம் வைக்கிறாங்க. அதை முதலாவது வந்து அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, அதாவது சகனம் என்பது இருப்பதாக இருந்தால் இந்த மூன்றில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அல் மர்அத்து வல் ஃபரசு வல் மஸ்கன், பெண்ணிடத்திலும் அதே போல் வந்து வாகனத்திலையும் தங்கும் இடத்திலையும் சகனம் இருப்பது உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை போல ஒரு செய்தி இருக்குது. இப்போ இந்த செய்தியை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லப்படும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அதை வந்து மறுக்கிறாங்க. இந்த செய்தியை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லப்படும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அதை வந்து மறுக்கிறாங்க. இந்த செய்தியை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லப்படும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அதை வந்து மறுக்கிறாங்க. அதான் சகனத்தை ரசூலுல்லாஹ் வந்து 3 விஷயத்தில் இருக்குன்னு சொல்லலை, மாறாக வந்து என்னன்னு சொன்னால், அதாவது இன்னமா கால அஹ்லுல் ஜாஹிலிய்யத்தி கானு தத்தய்யரூன, அஹ்லுல் ஜாஹிலிய்யா அதாவது அறியாமை கால மக்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அதாவது இந்த சகனம் என்பது உண்டு என்கிற விஷயத்தை அவங்க தான் சொல்லி வந்தாங்க, அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதை போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான விளக்கத்தை சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த ஹதீஸில் வந்து நீங்கள் சொல்கிறதை இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகனம் இந்த 3ல் உண்டு என்று சொல்லலை, மாறாக அறியாமை கால மக்கள் தான் சொல்லி வந்தாங்க என்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஹதீஸை முற்றிலுமாக மறுக்கலை. அவங்க மறுத்ததை போல சொல்கிறாங்களா இல்லையா, ஹதீஸை முற்றிலுமாக மறுக்கலை, மாறாக என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலை இப்படி சொன்னாங்கங்கிறாங்க. ஆறாக என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலை இப்படி சொன்னாங்கங்கிறாங்க. ஆறாக என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலை இப்படி சொன்னாங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சகனம் இருக்கு என்று சொல்லலை இந்த 3லையும், மாறாக அறியாமை கால மக்கள் இவ்வாறு சொல்லி வந்தாங்க கருதி வந்தாங்க என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற வாதத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஹதீஸை இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாங்களே தவிர, மாறாக முற்றிலுமாக அந்த சகுனமே கிடையாது, அதாவது சகனத்தை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை என்று அவங்க மறுக்கலை. சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இவ்வாறு சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஹதீஸை அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடியதாக என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்படி சொல்வதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு அந்த செய்தியை வந்து மறுக்கிறாங்க. ஏன்னு சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடியதாக என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்படி சொல்வதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு அந்த செய்தியை வந்து மறுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு அந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது தவறுதலாக வார்த்தையை என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு அந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது தவறுதலாக வார்த்தையை என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு அந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது தவறுதலாக வார்த்தையை என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி அறிவிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்பது வேறு, சகனம் பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னது வேறு, இவங்க அறிவிச்சது என்பது வேற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்பது வேறு, சகனம் பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னது வேறு, இவங்க அறிவிச்சது என்பது வேற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்பது வேறு, சகனம் பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னது வேறு, இவங்க அறிவிச்சது என்பது வேற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இன்னம ஷஅமு ஃபி, அதாவது இன்கான ஷஅமு ஃபி ஷைஇன், அது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சகனம் என்பது இருப்பதாக இருந்தால் இந்த 3ல் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படித்தான் அறிவிப்புகள், பல அறிவிப்புகள் வருது. சரிங்களா? அதாவது இந்த 3ல் இருப்பதா இருந்தால் இந்த 3ல் இருக்கும் அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை எப்படி விளங்கிட்டாங்கன்னா, இந்த 3ல் தான் இன்னம ஷஅமு ஃபி ஸலாஸா, அதாவது இந்த 3ல் தான் வந்து சகனமே இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை போல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சகனம் என்பது இருப்பதாக இருந்தால் இந்த 3ல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் அபூ ஹுரைரா என்ன பண்ணாங்க, தவறா விளங்கி என்ன பண்ணாங்க, அந்த வாசகத்தை வந்து காதில் வாங்கிட்டு மனசில் பதிய வைக்கும்போது சில சமயங்கள் என்ன ஆகும்னு சொன்னால், இயல்பாக சில வாசகங்கள் முன்ன பின்ன மாறும். அந்த அடிப்பில் வந்து இவங்க எப்படி விளங்கி கொண்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து இந்த சகனம் என்பது 3ல் உண்டுன்னு சொன்னதை போல செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஆனால் அபூ ஹுரைரா என்ன பண்ணாங்க, தவறா விளங்கி என்ன பண்ணாங்க, அந்த வாசகத்தை வந்து காதில் வாங்கிட்டு மனசில் பதிய வைக்கும்போது சில சமயங்கள் என்ன ஆகும்னு சொன்னால், இயல்பாக சில வாசகங்கள் முன்ன பின்ன மாறும். அந்த அடிப்பில் வந்து இவங்க எப்படி விளங்கி கொண்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து இந்த சகனம் என்பது 3ல் உண்டுன்னு சொன்னதை போல செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இருப்பதா இருந்தால் இந்த 3ல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இல்லை, சகனம் என்பது கிடையாது, இருப்பதாக இருந்தால் இந்த 3 இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம மற்ற ஹதீஸ்ல பார்க்கணும். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள தவிர்த்து
மீதம் இருக்கக்கூடிய 5 சஹாபாக்கள் வழியாக அந்த ஹதீஸ் வந்து இருக்குது. அந்த 5 சஹாபாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மாற்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து இருப்பதா இருந்தால் 3 இருக்குன்னு சொன்னாங்க, இந்த 3ல இருக்குன்னு சொல்லலை என்பதை போலத்தான் தெளிவாக என்ன பண்ணாங்க மற்ற சஹாபாக்கள் அறிவிச்சதை பார்க்குறோம். அதாவது ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி முஸ்லீமில் இருக்குது, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி முஸ்லீமில் இருக்குது, அதேபோல் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி முஸ்லீமில் இருக்குது, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி இப்னு ஹிப்பான்ல வருது, அதேபோல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச செய்தி முஸ்லீமில் வருது. இப்படியாக 5 சஹாபாக்கள் அபூ ஹுரைராவை போல பலமான 5 சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது இன் தகுன் அத்தியரத்து ஃபிஷையின் லசலத்து தெளிவாக சொல்றாங்க, லா தியரத்தை சகனம் என்பது கிடையவே கிடையாது மறுக்கிறாங்க. அடுத்து தொடர்ந்து சொல்றாங்க இன் தகுன் அத்தியரத்து ஃபிஷையின் அந்த சகனம் என்பது இருப்பதாக இருந்தா இந்த 3ல இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 3ல சகனம் இருக்குன்னு சொன்னதை போல விளங்கி கொண்டு அதை அறிவிக்கிறாங்க. எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன பண்ணாங்க அப்படியே சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 3ல சகனம் இருக்குன்னு சொன்னதை போல விளங்கி கொண்டு அதை அறிவிக்கிறாங்க. எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன பண்ணாங்க அப்படியே சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, அறியாமை கால மக்கள் வந்து இப்படி சொன்னாங்க, அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இங்கே இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த ஹதீஸை முற்றிலுமா மறுக்கல, மாறாக அந்த ஹதீஸ் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு என்று அவங்க சொல்றாங்க. அப்படி அவங்க ஒருவேளை அவங்க வந்து அந்த ஹதீஸை வந்து குறிப்பிட்ட ஹதீஸை வந்து மறுப்பதா இருந்தாலுமே அதுக்கு காரணம் என்னன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தவறாக விளங்கி கொண்டு அறிவிச்சது தான். ரசூலுல்லாஹ் அவங்க வந்து அந்த ஹதீஸை வந்து குறிப்பிட்ட ஹதீஸை வந்து மறுப்பதா இருந்தாலுமே அதுக்கு காரணம் என்னன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தவறாக விளங்கி கொண்டு அறிவிச்சது தான். ரசூலுல்லாஹ் இருப்பதா இருந்தா இந்த 3 இருக்குன்னு சொன்னாங்க, அதை என்ன பண்ணிட்டாங்க இந்த 3ல தான் இருக்கும், அதாவது பெண் அதே போல் வந்து கால்நடை அந்த வீடு இந்த 3ல தான் இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து உறுதிப்படுத்தி சொன்னதை போல தவறாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி கொண்டு சொன்ன அடிப்படையில் தான் இவங்க அதாவது பெண் அதே போல் வந்து கால்நடை அந்த வீடு இந்த 3ல தான் இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து உறுதிப்படுத்தி சொன்னதை போல தவறாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி கொண்டு சொன்ன அடிப்படையில் தான் அதே போல் வந்து கால்நடை அந்த வீடு இந்த 3ல தான் இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து உறுதிப்படுத்தி சொன்னதை போல தவறாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி கொண்டு சொன்ன அடிப்படையில் தான் அதே போல் வந்து கால்நடை அந்த வீடு இந்த 3ல தான் இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து உறுதிப்படுத்தி சொன்னதை போல தவறாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி கொண்டு சொன்ன அடிப்படையில் தான் இவங்க அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து தவறு அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து தவறு அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து தவறு அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதில் வந்து தவறியாட்ட இருக்குன்னு சொன்னால் அபூ ஹுரைரா அவங்க தான் தவறாக என்ன விளங்கிட்டாங்க. அவங்களுக்கு மாற்றமான 5 சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க பலமான பல அறிவிப்புகளில் வந்து நிறைய அறிவிப்புகளில் வந்து எப்படி வந்துருக்குது இருப்பதா இருந்தால் இப்படி இருக்குன்னு தான் சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்திருக்குது. எனவே வந்து அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க மீது குற்றம் இல்லை, அதை வந்து மாற்றி அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மாற்றி அறிவித்ததன் காரணமாக தான் வந்து அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க மீது குற்றம் இல்லை, அதை வந்து மாற்றி அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மாற்றி அறிவித்ததன் காரணமாக தான் வந்து அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க மீது குற்றம் இல்லை, அதை வந்து மாற்றி அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மாற்றி அறிவித்ததன் காரணமாக தான் வந்து அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க மீது குற்றம் இல்லை, அதை வந்து மாற்றி அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மாற்றி அறிவித்ததன் காரணமாக தான். என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்துக்குங்க. அப்படி என்றால் நம்ம என்ன சொல்ல வரோம் என்றால் நபர்கள் நம்பகமான நபராக இருந்தாலும் கூட அந்த செய்தியை நாம் கேட்கும் பொழுது சில நேரங்களில் ஆளுகள் நல்லவங்க தான், பெரிய தியாகம் செய்தவர் இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் தவறு வருவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார். யார்? முகமது புகாரி ஃபிர்தௌசி அவர்களே ஒப்புக்கொள்கிறார். ஆமாம், அபூ ஹுரைரா ரலி சொன்னது தவறு, ஐஸர் அலி எடுத்த முடிவு தான் சரின்னு சொல்லி போட்டு அவரே ஒப்புக்கொள்கிறார். அப்போ இந்த கருத்து தான் நம்ம என்ன செய்யணும், தொடர்ச்சியாக மக்களிடத்தும் தாவா பண்ணி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ ஹதீஸை நம்ம படிக்கும் பொழுது அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் அதனுடைய கருத்து பிழையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நமது நிலைப்பாடு. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி மற்றும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பாளர் வரிசையில் எப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் வந்து கருத்து வந்து ஏற்கக்கூடிய கருத்து இல்லாமல் இருக்குது. எந்த விஷயத்தை குறித்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூதன் ஒருவர் சூனியம் செய்தார்.
சூனியம் செய்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்பதை போன்று புகாரி மற்றும் முஸ்லீமில் பதிவு செய்யக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் இந்த கருத்து ஏற்கக்கூடிய கருத்து அல்ல. இந்த கருத்தை நாம் நிராகரிக்கக்கூடிய கருத்தாக உள்ளது. வெறுமனே அதை நிராகரிக்காமல் திருக்குரான் மற்றும் மற்ற நபிமொழிகளை வைத்து இணைத்து பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த செய்தி என்ன செய்ய வேண்டியது? நிராகரிக்கக்கூடிய செய்தியாக உள்ளது. புகாரில் இருந்தாலும் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படவில்லை. சூனியத்தால் யாருக்கும் என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு தீமையும் செய்ய முடியாது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதில் மரணமடைந்த சகோதரர் கோவை அய்யூப் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இஸ்லாமிய பல மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக பல தாவா பணி செய்து வந்தக்கூடிய சகோதரர் தான் அவரும். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் சூனியம் சம்பந்தமாக சில செய்தியை அவர் வீடியோ மூலியமாக பேசியுள்ளார், சூனியத்தை ஆதரித்து. ஆனால் அவர் மரணத்திற்கு முன்பாக 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆடியோவை நம்மால் காண முடிஞ்சது. இப்போ அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்க? அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் ஒரு பொருளை கொண்டு போய் வைத்து ஒருவருக்கு தீங்கு செய்வது என்பது இஸ்லாத்தில் ஏற்கக்கூடிய ஒரு செய்தி அல்ல. அது இஸ்லாத்தினுடைய நல்ல ஒரு விஷயம் அல்ல. ஏதோ ஒரு பொருளை கொண்டு போய் வைக்கிறாங்க, அதன் மூலியமாக ஏதோ மந்திரமோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதன் மூலியமாக ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் ஒரு நல்ல நம்பிக்கை இல்லை. அதோடு மட்டும் அவர் சொல்லாமல் ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையை பார்ப்பது போன்று அதனுடைய கருத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பல ஆலிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க என்பதையும் சகோதரர் கோவை அய்யூப் அவர்கள் அந்த ஆடியோ மூலியமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ அந்த ஆடியோ நான் உங்களுக்கு போடுறேன், அதை பாருங்க. செய்தியில ஏதோ பொருளை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடக்கின மாதிரி தான் அந்த செய்தி வருது. ஒரு பொருளை கொண்டு போய் வச்சு ஒரு ஆளுக்கு அப்படியெல்லாம் பண்றங்கிற நம்பிக்கை இஸ்லாத்துல நல்ல நம்பிக்கை இல்லை. ஹதீஸில் பொறுத்த வரையும் அதனுடைய கருத்துக்களையும் பார்க்கணுங்கிறதான் எல்லாரும் ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிற செய்தி. அதனால அந்த செய்தி ஏதோ முடியை கொண்டு போய் வச்சு அதன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு திரும்ப அதெல்லாம் எடுக்கப்பட்டதாவெல்லாம் செய்தி அந்த புகாரில் இருக்கு. அதில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்தி இல்லைம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாமும் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஹதீஸை நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் அதனுடைய கருத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு விஷயமாகும். அப்போ அந்த கருத்தில் சிந்திக்க மாட்டோம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் சிந்தித்து அதை பதிவு செஞ்சுட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், அவங்க முடிஞ்சிச்சு அந்த விஷயம். அவங்க சிந்திச்சிட்டாங்கல்ல, அவங்க அறிவிப்பாளர் வரிசையில் சரி பார்த்துட்டாங்களே, சரியாக சிந்திச்சு தான் பதிவு செஞ்சுருப்பாங்க. ஆனால் திருக்குரானில் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானை கூட எல்லாம் என்ன சொல்கிறான்? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? சிந்திச்சு பாருங்கள். சிந்தனையை தூண்டும் வகையில் தான் பல குரான் வசனங்களும் உள்ளன. ஆகையால் நாம் எதை மறுக்கின்றோமோ, அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் கூட கருத்து பிழையாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை நாம் எப்படி மறுக்கின்றோமோ அதே விஷயத்தை தான் என்ன செய்கிறாங்க சகோதரி புகாரி அவர்கள் மறுக்கிறாங்க. மறுக்கக்கூடிய வீடியோ ஆரம்பத்தில் பாருங்கள். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தை சரியான வழியில் புரிந்து கொண்டு பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். அதே போன்று சஹாபாக்கள் பல தியாகங்கள் செய்திருந்தாலும் ஏகப்பட்ட தியாகங்கள் செய்து உள்ளார்கள். அப்போ புரிதல் என்ற அடிப்படையில் தவறு வருவதற்கு வாய்ப்புள்ளது. வேண்டுமென்றே அவர்கள் இல்லாத இருப்பதென்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் மீது நம்ம முழுக்க நல்லெண்ணம் வைக்கிறோம். ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சுமத்தும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் அவர்கள் மீது நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வியாக கேட்கின்றான். ஆக அத்தனை சஹாபாக்கள் மீதும் நாம் நல்லெண்ணம் வைக்கிறோம். அவர்கள் வேண்டுமென்றே இட்டுக்கட்டி சொல்ல மாட்டார்கள். தவறுதலாக புரிதலின் காரணமாக சில செய்தி வருவதற்கு வாய்ப்புள்ளது. இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே தான் சகோதரர் புகாரி அவர்கள் ஃபிர்தோசி அவர்களும் பதிவு செய்கிறாங்க. அபூ ஹுரைரா தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க என்பதை தான் பதிவு செய்கிறாங்க. அப்போ தவறாக புரிவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை தான் நாமும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வரக்கூடிய நாட்களில் சரியான மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று மார்க்க விஷயமாக மார்க்க சட்டத்திட்டங்கள் குறித்து நன்றாக தௌஹீதை பேசக்கூடியவர்கள் தெளிவாக சொல்லக்கூடிய மார்க்க அறிஞரை தொடர்பு கொண்டு மார்க்க சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நன்றாக ஹதீஸையும் திருக்குரான் வசனங்களையும் புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவான் என்ற நம்பிக்கையுடன்
எனதுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர்தானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.